5000 ஆண்டுகள் கடந்தாலும் சிந்து சமவெளியின் சிற்பங்கள் இன்றும் ஒரு மர்மத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. சிந்து சமவெளி நாகரிகம் அறிவியல் நகரவத்தில் முன்னேறிய ஒன்று. இந்த நாகரிகத்தின் கலைஞர்கள் கல் அற்புதமான சிற்பங்களை உருவாக்கினர். மெழுகுவார்ப்பு லாஸ்ட் வேக்ஸ் என்ற முறையை பயன்படுத்தி மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை சிந்து சமவெளியின் மிக பிரபலமான கலைப்பொருள். சிறிய அளவில் இருந்தாலும் இந்த சிலையின் நம்பிக்கையுடன் நிற்கும் தோற்றம் அந்த கால கலைத்திறனை காட்டுகிறது. ஒரு கலைஞரின் கைகளில் உருவான இந்த சிற்பம் 5000 ஆண்டுகளாக வரலாற்றை பேசுகிறது. அவள் கையில் வளையல்கள், தன்னம்பிக்கை நிறைந்த நிலை. இது ஒரு நடனக் கலைஞரின் நிலை. Careful! The ground is unstable! Look! The statue glows! It's reacting to the storm! அவர்களின் உலோகத் தொழில்நுட்பம் உலகத்தை ஆச்சரியப்படுத்தியது. சிந்து சமவெளி இன்னும் பேசுகிறது. மற்றொரு மர்மமான சிலை. இந்த மனிதர் ஒரு அரசனா அல்லது ஒரு ஆன்மீக தலைவரா? இதற்கான பதில் இன்றும் மர்மமாகவே உள்ளது. இந்த சிலை மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் இந்த சிறிய சிலை ஒரு பெரிய கதையை சொல்கிறது. அல்லது ஒரு மத தலைவராக இருக்கலாம். அவரின் தோற்றம், அவரின் ஆடை, அவரின் அமைதி, அவரின் மேலங்கியில் உள்ள நுணுக்கமான வேலைப்பாடுகள் அந்த கால சிற்பக்கலையின் மேன்மையை காட்டுகின்றன. அவரின் மேலங்கியில் பூ வடிவ வேலைப்பாடுகள், அந்த கால ஆடை வடிவமைப்பின் அற்புத சான்று இது. கல் சிற்பங்கள் உருவாக்குவதிலும் சிந்து சமவெளி மக்கள் திறமைசாலிகள். களிமண் சிற்பங்கள் அவர்களின் தினசரி வாழ்க்கையையும் நம்பிக்கைகளையும் காட்டுகின்றன. காளை, யானை போன்ற விலங்கு உருவங்களும் அதிகமாக உருவாக்கப்பட்டன. இந்த கலைப்பொருட்கள் பழமையான நகரங்களை அகழ்வாராய்ச்சி செய்தபோது கண்டுபிடிக்கப்பட்டன. மண்ணுக்குள் மறைந்திருந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்தது. பழமையும் இன்றைய உலகமும் ஒரே சிற்பத்தின் மூலம் இணைகிறது. ஆனால் இன்னும் பல கேள்விகள் பதில் இல்லாமல் இருக்கின்றன. இந்த நகரங்களில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களின் கலை இன்றும் மனித வரலாற்றின் ஒரு அற்புதமான சின்னமாக உள்ளது. 5000 ஆண்டுகள் கடந்தாலும் சிந்து சமவெளியின் சிற்பங்கள் இன்றும் ஒரு மர்மத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. மர்மம் தொடர்கிறது. ஹிஸ்டரி வேர்ல்ட் தமிழுடன் வரலாற்றின் பயணத்தில் சேருங்கள்.